கொண்டு வந்து கிட்டத்தட்ட தமிழ்நாட்டிலே 10 லட்சம் கோடிக்கு மேலே முதலீடுகளை கொண்டு வந்து கிட்டத்தட்ட 33 லட்சம் பேருக்கு தனியார் துறைகளில் வேலை வாய்ப்பை உருவாக்கி இன்றைக்கு கொடுத்த வாக்குறுதிகளை எல்லாம் நிறைவேற்றி பெண்களுக்கு கட்டணமில்லாத பேருந்து சேவை அறிவிக்கப்பட்ட நாளிலிருந்து இன்று வரை நிறுத்தப்படாமல் அதற்கு 12,000க்கும் மேற்பட்ட கோடியை போக்குவரத்து துறைக்கு கொடுத்து அறிவிக்கப்பட்ட திட்டங்கள் என்றைக்கும் நிறுத்தப்படவில்லை, தொடர்ந்து கொடுக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. கடும் நிதி நெருக்கடியில் இன்றைக்கு ஊரக வளர்ச்சித்துறையை பொறுத்தளவில் இந்தியாவிற்கே வழிகாட்டக்கூடிய வகையில் நம்முடைய மண்ணின் பாய்ந்த தென்பாண்டி சிங்கம் நம்முடைய அரசியல் வழிகாட்டி ஐயா ஐபிஆர் அவர்கள் தலைவர் கலைஞர் காலத்திலும் சரி, தலைவர் அண்ணன் தளபதி காலத்திலும் சரி, அவருக்கு எந்த துறையை கொடுத்தாலும் அந்த துறையில் உயர்ந்த நிலையில் பிறருக்கு வழிகாட்டக்கூடிய ஒரு தலைவனாக அமைச்சராக இருந்தவர் தான் நம்முடைய அரசியல் வழிகாட்டி ஐயா ஐபிஆர் அவர்கள். பத்திரப்பதிவுத்துறையை அவரிடத்திலே தலைவர் கலைஞர் கொடுத்தார். தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய நிலங்களை எல்லாம் இந்தியாவின் எங்கிருக்கக்கூடிய பத்திரிகை நம்முடைய அந்த பத்திரப்பதிவு அலுவலகங்களை எந்த மாநிலத்திலும் நீங்க இந்தியாவில் எங்க வேணாலும் பதிச்சுக்கலாம்னு ஒரு சூழ்நிலை இருந்தது. அப்பொழுது போலி பத்திரங்களை உருவாக்கி பல தரப்பினருடைய நிலங்கள் எல்லாம் கையாளம் செய்யப்படுகிற நிலை இருந்து ஒரு மிகப்பெரிய அதில் ஒரு குறைபாடு இருந்த காலகட்டம் அது. அந்த காலகட்டத்தில் ஐயா ஐபிஆர் அவர்கள் அந்த துறையினுடைய அமைச்சராக வந்து நம்முடைய மறைந்தாலும் நம் உள்ளங்களில் வாழ்கிற தலைவர் முத்தமிழர் தலைவர் கலைஞரிடத்திலே போய் அதை நாம் தடுத்து நிறுத்த வேண்டும், தமிழ்நாட்டில் தான் பதிய வேண்டும், பத்திரப்பதிவு துறையில் இப்படிப்பட்ட ஒரு சட்டத்தை திருத்தத்தை நாம் கொண்டு வர வேண்டும் என்று சொல்லி ஒரு வரலாற்று திருத்தத்தை பத்திரப்பதிவு துறையிலே கொண்டு வந்து நம்முடைய நிலங்கள் எல்லாம் அபகரிக்கப்படக்கூடிய நிலையிலிருந்து தமிழ்நாட்டை காப்பாற்றியவர் பத்திரப்பதிவு துறையில் சாதித்தார், ஊரக தொழில் துறையில் சாதித்தார். அது மட்டுமல்ல, வீட்டு வசதி துறையில நான் ஒரே ஒரு செய்தியை மட்டும் சொல்ல விரும்புகின்றேன். இந்த திண்டுக்கல் மாநகரத்தில் ஆரம் காலனி என்கிற ஒரு பகுதி இருக்கிறது. அந்த பகுதியில வாழுகிற மக்கள் பல ஆண்டுகளாக அவள் இருக்கக்கூடிய வீடுகள் அந்த இடத்திற்கு தொகையை கட்டி முடித்து கொஞ்சம் வட்டி கொஞ்சம் பணம் கட்டுகிற நிலை இருக்கிற பொழுது கட்ட முடியாமல் போய் அந்த பத்திரங்களை மீட்பதற்கு அவர்கள் பட்ட கஷ்டம் அன்றைக்கு நம்மோடு தோழமையாக இருந்த கட்சிகள் எதிர்கட்சிகள் எல்லாம் கேட்டுக்கொண்டிருந்தார்கள். திண்டுக்கலுக்காக தமிழ்நாட்டில் எங்கெல்லாம் இந்த நிலையிலே மக்கள் இருக்கிறார்களோ அத்துணை பேருடைய கட்டணங்களையும் கிட்டத்தட்ட 9,000 கோடி ரூபாயை நம்முடைய மாண்புமிகு மறைந்த தலைவர் கலைஞரிடத்திலே பெற்று அந்த தொகையை அரசே கட்டி அவர்களுக்கு அவர்களுடைய சொத்தை மீட்டு கொடுத்த வீட்டு வசதித்துறை வாரியத்திலே இடங்களை பெற்றிருந்தவர்களுடைய அந்த வீட்டை மீட்டு கொடுத்து அவர்களுக்கு பத்திரங்களை அவர்களுடைய கரங்களில் கொடுத்தவர் நம்முடைய மாண்புமிகு ஐயா ஐபிஆர் அவர்கள். இன்றைக்கு ஊரக வளர்ச்சித்துறையினுடைய அமைச்சராக இருக்கின்றார். ஊரக வளர்ச்சித்துறையினுடைய அமைச்சராக பொறுப்பேற்றதற்கு பிறகு இன்றைக்கு இந்திய ஒன்றியமே திரும்பி பார்க்கக்கூடிய வகையில் சீரிய திட்டங்களை தமிழ்நாட்டிலே உருவாக்கி இருக்கிறார். ஒன்று, கலைஞரின் கனவு இல்லம். முத்தமிழர் தலைவர் கலைஞர் அவர்கள் 2006-11 இந்த நாட்டினுடைய முதலமைச்சராக இருந்த பொழுது குடிசைகள் இல்லாத தமிழ்நாடு என்கிற ஒரு திட்டத்தை அறிவித்து 8 லட்சம் வீடுகள் கட்ட வேண்டும் என்று இலக்கு நிர்ணயிக்கப்பட்டு 2011 ஆட்சி மாற்றம் ஏற்பட்டு நாம் ஆட்சி இழந்ததற்கு பிறகு 10 ஆண்டு காலம் தமிழ்நாட்டிலே ஆட்சியில் இருந்த அதிமுக அந்த திட்டத்தை கிடப்பில் தூக்கி போட்டுவிட்டு பிறகு 2021 மீண்டும் நாம் ஆட்சிக்கு வந்த உடனே இந்த துறையை அவர் ஏற்றதற்கு பிறகு தலைவர் தளபதி இடத்திலே சொல்லி ஆண்டிற்கு 1 லட்சம் வீடுகளை தலைவர் கலைஞர் பெயரில் கட்டுக் கொடுக்க வேண்டும், அதற்கு 3 லட்சம் ரூபாய் குறைந்தது நம்ம கொடுக்க வேண்டும் என்று கேட்டு ஆண்டிற்கு 3,500 கோடி 1 லட்சம் வீடுகள்